பொதுவாக டாகுகள் வார்த்தையை வாய்மொழியாக கேட்டுத்தான் கட்டளைகளுக்கு கட்டுப்படுகிறது. மேலும் சில சமயங்களில் வாய்மொழி சத்தம் வெளியே வர வாய்ப்புகள் இல்லாத சூழ்நிலைகளில் கூட பயிற்றுவித்த நாயானது தனது திறமையை பயிற்சியாளர்களுக்காக கையசைவுகளுக்கு ஏற்ப வெளிப்படுத்துகிறது. மூன்று கண்ணாடி கோழிகளை தன் தலையில் ஒன்றை தாங்கியும் 2 கோழிகளை வாயில் மூலமாக பேலன்சிங் செய்து கோழிகளை கீழே விழுந்து விடாமல் அதில் நிரப்பப்பட்டுள்ள தண்ணீரை சிந்தவும் விடாமல் லாவகமாகவும் நிதானமாகவும் அழகாகவும் அசையாமல் நடந்து வருவதை பாருங்கள். அருமையை நமது தேசிய வணக்கம் செலுத்தி காணுங்கள். Give Dawn a loud round of applause. Proud. உலக தமிழ் சொந்தங்களே, திருச்சி டைரியில் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ நாட்டின் 76வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு திருச்சி ரயில்வே கோட்டம் சார்பில் கல்லுக்குழி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவை தாங்க பார்க்க போகிறோம். இந்த குடியரசு தின விழாவில் திருச்சி கோட்ட மேலாளர் MS அன்பழகன் பங்கேற்று தேசிய கொடி ஏற்றி வைத்தாருங்க. பின்னர் அணிவகுப்பு மரியாதையும் ஏற்றுக்கொண்டு ரயில்வே பாதுகாப்பு படையில் சிறப்பாக பணியாற்றிய அலுவலர்களுக்கு பாராட்டு சான்றிதழையும் வழங்கினாருங்க. அதற்கு பிறகு பல்வேறு கலை நிகழ்ச்சி நடந்தது. இதில் ரயில்வே பாதுகாப்பு படையில் பணியாற்றி வரும் மேக்ஸ், டான், ராக்கி ஆகிய 3 நாய்கள் பயிற்சியாளரின் கட்டளைக்கேற்ப பல்வேறு சாகச நிகழ்ச்சிகளை செஞ்சு காட்டுச்சுதுங்க. அந்த நாய்கள் செய்த சாகச நிகழ்ச்சியை தான் இந்த வீடியோவில் முழு தொகுப்புலையும் பார்க்க போகிறோங்க. தொடர்ந்து ஆதரவு தரும் உலக தமிழ் சொந்தங்களுக்கும் திருச்சி மாவட்ட மக்களுக்கும் நன்றிகள் பல. வாங்க வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். Head Constable Kennel Goldenrock. Second we have Sniffer Dog Dawn with handler Shri Ponnude Kumar, Head Constable Kennel Goldenrock. Also we have supporting handlers Shri A. Arun Kumar, Head Constable Kennel Goldenrock, and Shri R. Arun, Head Constable Kennel Goldenrock. In charge of the dog squad, Shri R. Shivaraja, Sub-Inspector, will be reporting to the chief guest and the dogs will be செல்லுடன் மூலமாக தெரியப்பட்டிருக்கின்றன. ஆக இந்த அற்புதம் டாக் டான் மற்றும் டாக் ராக்கி ஹேண்ட்லருடன் இணைந்து வந்து கணம் பொருத்திய சீஃப் கெஸ்ட் அவர்களுக்கு மலர் கொத்தை வழங்கி மரியாதை செலுத்துகின்றனர். டாக்